ஓம் தத்புருஷாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரசோதயாத். அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஒரு பரிகார பதிவு பார்க்கலாம். பார்க்கறதுக்கு முன்னாடி எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். நன்றி. அதாவது ஆஞ்சநேயர் பகவானுக்கு ஏன் வெற்றிலை மாலை சாத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லி ஒரு காரணத்தை நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். ராமாயண காலத்தில் சீதா பிராட்டியை ஆஞ்சநேயர் பகவான் பார்க்க போகிறாரு. ஒரு செய்தியோட, ஒரு வெற்றி செய்தியோட பார்க்க போகிறாரு. அது என்னென்னா, ராமர் பெருமான் மிக அதிவிரைவில் இங்கே இலங்கைக்கு வருவதா சொல்கிறாரு. இதை கேட்ட உடனே சீதாபாடி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உடனே ஆஞ்சநேயருக்கு ஏதாவது ஒரு பரிசு பொருள் தரணும்னு ஆசைப்படுறாங்க. அந்த சமயத்தில் சீதா பிராட்டிக்கிட்ட எந்த ஒரு பொருளோ எந்த ஒரு சின்ன ஒரு பொருளையும் கூட இல்லை. பக்கத்தில் மலர்களை பார்க்குறாரு, மலர்களும் கூட இல்லை. அப்போது அருகில் ஒரு வெற்றிலை கொடியை பார்த்துட்டு வெற்றிலையை பறித்து ஒரு மாலையாக கட்டி ஆஞ்சநேயருக்கு மாலையாக சமர்ப்பிக்கிறார். உடனே ரொம்ப சந்தோஷப்படுறாரு ஆஞ்சநேயர் பகவான். அந்த மாதிரி இந்த ஆஞ்சநேயருக்கு பஞ்சபூதங்களிலுமே வெற்றி நடை போட்டவர், அதாவது வெற்றிகளை கண்டவர் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இவருக்கு தோல்விகளே கிடையாதுங்க. இப்படிப்பட்ட ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தப்பட்டால் நம்மக்கிட்ட இருந்த அத்தனை பிரச்சனைகளும் விலகிடும். எல்லாம் மேக்சிமம் நம்மகிட்ட என்ன பிரச்சனை இருக்கும்? தொழில் தடை இருக்கும், திருமண தடை, வேலை தடை, பொருளாதார தடை, தேவையில்லாமல் கைகால் வலி, திருஷ்டி தோஷம், சனி பகவான் தோஷம், அதாவது சனி தோஷம், இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும். இந்த பிரச்சனைகளிலிருந்து விலகுவதற்கு நிச்சயமாக வெற்றிலை மாலை போடுறது ரொம்ப நல்லதுங்க. சரி, எந்த எண்ணிக்கையில் வெற்றிலை மாலை கட்டலாம் அப்படின்னா 21 எண்ணிக்கையில் வெற்றிலையை கட்டலாம். வெற்றிலை வாங்கி நல்லா கழுவி தொடச்சி அதை ராமஜெயம் அப்படின்னு எழுதி காம்பை கிள்ளிட்டு 21 வெற்றிலை கட்டி ஆஞ்சநேய பகவானுக்கு அணிவிக்கணும். சரிங்களா? பூஜைக்கு தரணும். இந்த மாதிரி கொடுத்தா நமக்கு எல்லாமே சக்ஸஸ் தான், எல்லாமே வெற்றி தான். நன்றி, வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன். வேற ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.